இந்த புதிய வருஷத்திலே மீண்டுமாக இந்த காலை ஜெபத்தின் மூலமாய் உங்களோடு நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் நம்மை தம்முடைய சித்தத்தின்படி அப்படி அன்பின் பாதையிலே நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த நாளைக்குரிய வேத தியானம் சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இந்த வேத பகுதியை நான் பார்க்கும்போது பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருக்கென்றே உங்களை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படின்னா அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறபடினால நம்மை கோபப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஏன்னா கர்த்தர் எப்போ உங்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டாரோ, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறேன், ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருக்கிறேன், ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்போவுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போகும்படியாக அல்லது ஆண்டவருடைய அன்பை இழந்து போகும்படியாக நமக்கு சூழ்நிலைகள் வரும். ஏன் அந்த வசனத்தை ஆண்டவர் எழுதிட்டு அதுக்கு பிறகு இந்த வார்த்தையை கொடுக்குறாரு, பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்னு சொல்லிட்டு அடுத்து கீழே சொல்லப்படுற வார்த்தையை பார்க்கும்போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் கர்த்தர் உங்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார் இல்லையா, அப்போ பிசாசுக்கு தெரியும் இவனை எப்படியாவது ஆண்டவர் அவர் பக்கம் இழுத்துக்குவார். அப்போ அவர் பக்கம் இழுத்து கொள்ளாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், இவனை கோபப்படுத்தணும் அல்லது இவளை கோபப்படுத்தணும். கோபப்படுத்தி டென்ஷன் ஆக்கி ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவருடைய வழி நடத்துதலையும் புரிந்து கொள்ளாதபடி மாம்சத்தில் இறங்கி எதையாவது ஒன்று செய்யணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தரை விட்டு இவன் விலகிடுவா அல்லது இவன் விலகிடுவான். அப்போ பிசாசு எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்குள்ளே தீர்மானம் எடுத்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு போகிறீங்களோ, அந்த தீர்மானத்துக்கு விரோதமாய் பிசாசு போராடி கொண்டிருப்பான். அப்போ நமக்கு இந்த வசனத்தை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் என்னை அவருக்காக தெரிந்து கொண்டார். எப்போ நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கென்று நீங்கள் முன்குறிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அவருக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களோ, அப்போவே உங்கள் மேலே ஒரு டார்கெட் பிசாசு வைக்கிறான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, எச்சரிக்கையாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்கள். திரும்ப திரும்ப ஏன் அந்த வார்த்தைகள் சொல்கிறாரு? அப்போது நம்முடைய அழைப்பை இழந்து போகிறதற்குரிய எல்லா சம்பவங்களும் நடக்கும். அப்போது இந்த சம்பவங்களிலே நாம் விழுந்து போகாதபடிக்கு, ஏன்னா உலகத்தில் உபத்திரவம் உங்களுக்கு உண்டுனார், என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலையும் பகைக்கப்படுவீங்கன்னு சொன்னார். யார் கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கணும்னு தீர்மானம் எடுக்கிறாங்களோ சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் பகைப்பாங்க. காரணம் இல்லாமலெல்லாம் நம்ம மேலே பகைகள் வரும். காரணம் இல்லாமல்லாம் நம்ம மேலே அம்புகள் எய்யப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் மனசில் ஒரு ஆணித்தரமான ஒரு சிந்தனை இருக்கணும், ஆண்டவர் என்னை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கார், அவருக்குன்னு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், என்னை அவருக்குன்னு தெரிந்து கொண்டிருக்காரு. அவர் என்னை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறாரு, அவர் என்னை அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். எல்லாம் சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் முத்திரை மோதிரத்துக்கு எப்பொழுதுமே
ஒரு எதிர்ப்பு உண்டு. கிரீடத்துக்கு அந்த கிரீடத்தை எப்படி பறித்து போடலாம், தேவன் கொடுத்த மகிமையை எப்படி பறித்து போடலாம். ஏன்னா ஓடி ஓடி ஜெபம் பண்ணுறாங்களே, ஓடி ஓடி ஊழியம் செய்கிறாங்களே, கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி ஓடி எல்லா காரியங்களையும் செய்கிறாங்களே. அப்போ இவங்களுடைய அந்த அழைப்பை அந்த ஒன்றுமில்லாமல் போக பண்ண வேண்டும். அப்போது ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவரை நல்லா துதிக்கிற பிள்ளைகளே, நல்ல ஆலயத்தோடு இணைந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, உங்களை கோபப்படுத்துகிறதற்கு பிசாசு பல சூழ்நிலைகளில் நீங்கள் தேவ சித்தத்தை மீறும்படியான காரியங்களை பிசாசு கொண்டு வருவான். அப்போது இந்த வருஷத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் முடிவு பண்ணியிருக்க வேண்டிய ஒரு காரியம், நான் அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், அவருக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பட்சத்தில் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்போது பிசாசுடைய டார்கெட் என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற பக்தி தான் அவனுடைய டார்கெட். அந்த பக்தியை எடுக்கணும், சலிப்பு உண்டாகணும், விரக்தி உண்டாகணும், நீங்கள் ஆண்டவரை முறுமுறுக்கணும். அப்படிப்பட்டதான காரியங்களை அவன் செய்ய முயற்சிக்கும் பொழுது, சங்கீதக்காரன் வேதத்தில் அழகாக அந்த வசனத்துக்கு பிறகு இந்த வார்த்தையை அவன் போட்டிருக்கிறான், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? கோபம் வரும், கோபம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த கோபத்திலையும் நம்முடைய வார்த்தைகள் பாவத்துக்குரிய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அந்த கோபத்திலையும் ஒரு நிதானம் இருக்க வேண்டும், அந்த கோபத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார், பரிசுத்த சினம் என்று சொல்லுவார். நம்முடைய கோபம் சிலரை சீர்படுத்துவதற்குரிய ஆலோசனை கொடுக்கிறதாக இருக்க வேண்டுமே தவிர, அந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு போய் அந்த கோபத்தினாலேயே நாம் பாவம் செய்கிறதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் அதை புரிந்து கொண்டு, கர்த்தர் என்னை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம எங்கே வேலை செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது ஒரு கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா, லேபர்ஸோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடியவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. அதுக்கடுத்து சூப்பர்வைசர் லெவலில் இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. சில பேர் மேனேஜருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்து வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் ஓனருக்கே பக்கத்தில் இருந்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்மளுடைய பதவி என்ன அப்படின்னா, ஓனருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பதவி. தேவாதி தேவனோடு கூட இணைந்திருந்து ஒரு காரியத்தை செய்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழந்து போகாதபடிக்கு நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய நடக்கைகளில் ரொம்ப நிதானங்களும் நல்ல தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்களுடைய படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அப்படிங்கிறார். நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத கொஞ்சம் அடக்கி மனசுக்குள்ளேயே தியானித்து, கீழே சொல்கிறாரு 5வது வசனத்தில், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அப்போது நீதியின் பலிகளை நீங்கள் செலுத்தி, ஆண்டவரே இவைகளெல்லாம் இப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, நான் ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை, நான் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நீங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்த ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இப்படி செய்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நீங்கள் நாடும் பொழுது, நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் நமக்காக ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேத பகுதியில் உள்ள காரியத்தை நான் தியானித்து, அதுக்கு உதாரணமாக தியானித்து முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அங்கே ரப்சாக்கே வந்து நின்று அவன் கொக்கரித்து சொல்லுகிற வார்த்தைகள், சனகரிப் ராஜா வந்து அந்த யூத பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். 2 நாளாகவும் 29:2 பார்க்கும் பொழுது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜாவுடைய அப்பா ஆகாஸ் ராஜா கர்த்தருக்கு எவ்வளோ விரோதமாக இருக்க முடியுமோ அவ்வளோ விரோதமாக இருந்தான். ஆனால் தகப்பன் செய்த எந்த தவறையுமே எசேக்கியா செய்யவில்லை. அநேக குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, அப்பா தப்பு செய்கிற ஆளாக இருந்தால் பிள்ளைகளும் அப்படியே அந்த தவறுகளை வந்து அப்படி கண்டினியூ பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன், எங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் சரியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்கன்னா அதை கற்றுக்கொள்ளாதீங்க. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் நீதியின் பாதையை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இதுதான் வாழ்க்கை போல இருக்கும், இதை கற்றுக்கொள்ளக்கூடாது.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பயந்து, எசேக்கியா ராஜா அவங்க அப்பா செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தான். ஐயோ, என் தகப்பன் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறார், இப்படிப்பட்ட காரியங்களை நான் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நல்ல தீர்மானம் எடுத்திருந்தான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் அவன் செய்தானே தவிர ஆகாஷ் செஞ்ச மாதிரியே செய்யலை. அப்போது அவன் என்ன செஞ்சான் பாருங்கள். அவன் ராஜ்யபாரத்தின் முதலாம் மாதத்தில் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவன் அப்போ இத்தனை காலம் அவங்க அப்பாவுடைய காலத்தில் ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது, ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. அப்போது இதையெல்லாம் பார்த்து 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 மனதுக்குள்ளே என்னுடைய தகப்பனாக இருந்தாலும் அவர் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறார், அவர் செய்ய தவறின காரியத்தை நான் செய்வேன், அவர் செய்யக்கூடாத காரியத்தை அவர் செஞ்சார், அதை நான் செய்ய மாட்டேன்னு உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல தீர்மானத்தையும் எடுத்துக்கொண்டு அவனுக்குள்ளேயே ஒரு பக்தி, தேவ பக்தி இருந்ததுனால கர்த்தர் அவனை தனக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது எசேக்கியா ராஜாவை அவருக்கென்று அவர் தெரிந்து கொண்டதுனால அவன் பாருங்கள், ஆண்டவருக்கென்று என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்து ஆலயத்தின் கதவுகளை பார்க்குறான், கதவுகளை பழுது பார்க்குறான். கதவே பூட்ட முடியாத அளவுக்கு, திறக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்குது. அந்த அளவுக்கு ஆகாஷ் ராஜா அந்த ஆலயத்தினுடைய நிலைமையை அப்படி வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் பழுது பார்த்து அவன் பக்தி உள்ளவனாக இருக்கும் பொழுது, நீங்கள் 2 ராஜாக்கள் 18:29 பார்த்தீங்கன்னா அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ரப்சாக்கே வந்து நிற்கிறத பார்க்குறோம். அப்போ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார், ஆனால் அவனை கோபப்படுத்துறதுக்கு ஒரு குரூப் நிற்கிறாங்க. அப்போ கோபப்படுத்துறதுக்கு நின்று அவன் சொன்ன நிறைய வார்த்தைகளை நம்ம இப்போ படிக்க நமக்கு நேரம் இல்லை. எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். அடுத்தது 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ராஜானா அவன் சொல்கிறது சனகரிப் ராஜாவை குறித்து சொல்கிறான். அப்போது இதில் அதுக்கு பிறகு அவன் பேசின வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எசேக்கியா ராஜாவை கோபப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கோபப்படுத்தி பேசினான். ஆனால் எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான், அதாவது நம்ம பக்தி உள்ளவர்கள், கர்த்தர் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் டென்ஷன் ஆனால் நிறைய நஷ்டங்களை சந்திப்போம், அதனால் இப்போ நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு அவங்களுக்கு சொன்னபடினால நீங்கள் 18:36 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 18:36 ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள், அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். பாருங்கள், இப்போ எவ்வளோ தெளிவாக தன்னுடைய ஜனங்களை வழி நடத்துகிறான். இந்த நேரத்தில் நம்மை கோபப்படுத்துகிறதுனால நாம் தேவ சித்தத்தை மீறி நடக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வந்துடும். நிதானமாக இருங்க, நீங்கள் நிதானமாக இருந்தாலே கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லியிருந்தான். அது 19:1 வசனம் பாருங்கள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது, அப்போ இதெல்லாம் கேட்டாச்சு, இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு பிறகு அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, நம்ம சொன்னோம் நீதியின் பலிகளை செலுத்தி கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்கள்னு வசனத்தை வாசித்தோம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அப்போது கோபப்படுத்துகிற காரியங்கள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது நீதியின் பலிகளை செலுத்தணும். அப்போ எசேக்கியா ராஜா பாருங்கள் 19:1 பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய எசேக்கியா என்ன பண்ணான்னா நேராக கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து நிதானமாக ஒரு முடிவெடுக்கிறான். தன் ஜனங்களையும் ஆவிக்குரிய காரியத்தில் அவர்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறான். அடுத்து இவனும் போய் அவங்கிட்ட போய் மாம்சத்தில் மோதாதபடிக்கு அவன் செஞ்ச காரியம் நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன சொல்லணுமோ அத்தனையும் அவன் செய்து சொன்னான். அப்படி நடக்கும் பொழுது அதுக்கு பிறகு நமக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அந்த சனகரிப் ராஜா ரப்சாக்கேயுடைய நிலைமையெல்லாம் பரிதாபமாக முடிந்தது. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்த எசேக்கியா ராஜா அவன் ஜெயம் எடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா சம்பவங்களும் நடக்கும், ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் என்ன இருக்கணும்னா, கர்த்தர் என்ன அவருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறார். இந்த குப்பை இந்த சாக்கடையை போல் இருக்கிறவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் பேசக்கூடாது.
நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் அமர்ந்திருந்து, அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து அமர்ந்திருந்து நீங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் போதும். அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி 43:21 இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அப்போது நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே உங்களுக்கு அநேக தாகங்கள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்திரத்தில் தண்ணீரையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உங்களுக்காக உண்டாக்குவேங்கிறார். நம்பவே முடியாத சூழ்நிலைந்தெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஆசீர்வாதங்களையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கிறீங்க, நிதானமாக நடக்கிறீங்க, நிதானமாக பேசுகிறீங்க. நீங்கள் நீதியின் பலியை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறபடினாலே தாம் தெரிந்து கொண்ட தன்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக சொல்கிறது, நான் வனாந்தரத்தில் என்ன செய்வேன்? தண்ணீரை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியில் உங்களுக்காக நான் ஆறுகளை உண்டாக்குவேன். அடுத்து 21 வசனத்தில் தான் சொல்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஸ்தானம் வேறு, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்தஸ்து வேறு, நம்மை தேவன் வைத்திருக்கிறதான அந்த நிலை வேறு. அதை மறந்து நாம் கோபம் கொண்டு பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய ஆவியை நாம் கண்ட்ரோல் பண்ணி, ஆண்டவரே உங்கள் ஆவியின்படி என்னை நடத்துங்கப்பா, மாம்சத்தில் எங்களை நடத்த வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கவும் கர்த்தருக்கு பிரியமானதை பேசவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பக்தியுள்ள கூட்டம். ஆண்டவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்மை விட்டு நாங்கள் உம்மை விட்டு எங்களை பிரிக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நாங்கள் நுழைய மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதியின் பலியை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நீர் எதற்காக கொடுத்தீர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, பக்தியுள்ள பிள்ளைகள், காலைதோறும் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், காலைதோறும் ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள். ஆண்டவரே, இவர்களை உமக்கென்று நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, அவர்கள் கடந்து போகிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அல்லேலூயா. அவருடைய மனவியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்களிலெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை கோபப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை விட்டு விலகுவதற்கான அநேக காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆவியின்படி ஆலோசனை தந்திருக்கிறீரே. உம்முடைய ஆலோசனைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஒரு எசேக்கியா ராஜாவை போல நிதானமாய் நடந்து ஹல்லேலூயா தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிதானத்தையும் ஆண்டவரே ஒரு தெளிந்த புத்தியும் தேவன் தந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. எந்த விதத்திலும் மாம்சத்தில் இறங்கி கிரியை செய்யாதபடிக்கு அல்லேலூயா தன்னுடைய ஆவியை கர்த்தருக்குள்ளாக அடக்கி கிரியை செய்ய தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவ பக்திக்கு விரோதமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அமர்ந்திருப்பதற்கும் நம்பிக்கையாய் இருப்பதற்கும் விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போகட்டும். தேவ பிரசன்னம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பமுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.